வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சொரக்காய் கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து சொரக்காய் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிவிட்டு நான் வெங்காயம்லாம் போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுன்னு. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூட்டு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய 3 quart இன்ஸ்டன்ட் பாட். இதில் வந்து ஃபஸ்ட்டு இதை சாட்டே மோடில் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு போடலாம், கொஞ்சம் சீரகம், சும்மா எல்லாம் ஒரு ½ டீஸ்பூன் போட்டால் போதும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த மீன் டைம் ஒரு பெரிய வெங்காயம், ஸ்மால் சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கார்லிக், பச்சை மிளகா அண்ட் 2 தக்காளி. ஸோ இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் போட்டலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே உள்ளே டம்ப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தால் ரெடி ஆகிடும். பெரிய கஷ்டமில்லாத ரெசிபி. ஸோ இந்த சொரக்காயை வந்து நம்ம பருப்பு போட்டு பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, சன்னா தால், அது போட்டு பண்ண போகிறோம். இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதை கட் பண்ணலாம். இந்த மீன் டைம் இது கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். இதை ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சொரக்காயை உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து ஏற்கனவே தண்ணி நிறைய வர காய், அதனால் நம்ம தண்ணி அதிகமாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மீன் டைம் ஒரு கெட்டிலில் நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே ப்ரெஷர் குக்கரில் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போதோ ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணும்போதோ தண்ணி வந்து சூடாக இருந்து ஊற்றுனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற இதோட டெம்பரேச்சர் அப்படியே மெயின்டைன் ஆகும். கோல்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதோட டெம்பரேச்சர் கீழே வந்துடும். திரும்பவும் டைம் எடுக்கும் அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகிறதுக்கு. ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி லிக்விடியான ஐட்டம் யூஸ் பண்ணுறீங்களோ, சாதத்தை தவிர வேறு எது பண்ணாலும் சுடு தண்ணி ஊற்றி குக் பண்ணுங்க, சரியா? ஸோ அது சூடாகிக்கிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இதை வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் ஆஃப் கடலைப்பருப்பு, சன்னா தால் 1 கப் போட்டிருக்கோம். தமிழில் ஏன் பேசுகிறேன், இங்கிலீஷில் ஏன் பேசலான்னு கேட்காதீங்க. மாற்றி மாற்றி பண்ண போகிறேன் நான் ரெசிபீஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். தமிழ் தெரியும். ஃபார் த பீப்புள் ஹூ டோன்ட் நோ தமிழ், ஐ வில் ஹாவ் சப்டைட்டில் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் இங்கிலீஷ். ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயம், அசஃபெட்டிடா. இதில் 2 cups ஆஃப் வாட்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடியை போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நான் காட்டுறேன் எப்படின்னு. இப்போ லிட்டை போட்டு இது வந்து சீல்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம்
கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் மோட் 10 minutes வைக்க போகிறோம். அப்புறம் கீப் வார்ம்லேருந்து எடுத்துருங்க. ப்ரெஷர் வந்து நேச்சுரலாக ரிலீஸ் ஆக விடுங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். வேகாத மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரை வந்து சாட்டே மோடில் வைக்கலாம். இப்போ ஒரு மேஷர் எடுத்து மேஷ் பண்ணுங்க. இப்போ ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கிரேவி எது பண்ணாலுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் தண்ணியாக. உங்களுக்கு திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னா இதே சாட்டே மோடில் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இது திக்காகிடும். அவ்வளோதான். ஸோ சூப்பரான ஒரு கூட்டு ரெடி. ஒரே பாத்திரத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற கூட்டு இது. எனி வெஜிடபிள் போட்டு நீங்கள் இந்த கூட்டு பண்ணலாம். லெஃப்ட் ஓவர் வெஜ்ஜீஸ் என்ன இருக்கோ அதை தூக்கி உள்ளே போட்டு பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு like and share my video. Thank you for watching. Happy cooking.